வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம சேனல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வேர் டு ஸ்டடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழ மேத்ஸ்க்கு மட்டும் வேர் டு ஸ்டடி தனியா குடுங்க அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி மேத்ஸ்க்கு எங்க படிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லப் போறேன். இதுல நான் மெயினா சொல்லப் போறது என்னன்னா, நோ புக். புக்க நீங்க தொடவே வேண்டாம். பெர்சனலா நான் சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்றேன். நான் 6th to 10th 6th to 12th மேத்ஸ் நான் டச்சே பண்ணல. எனக்கும் புக்குக்கும் சம்மந்தமே இல்ல. நான் வந்து ஒரு 4 யூடியூப் சேனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. தென் ஒரு புக்க ஃபாலோ பண்ணேன். இத மட்டும் தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் ஏத்துக்கங்க. இல்லன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா சோர்ஸ் இருந்தா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. தப்பே இல்ல. நான் ஃபாலோ பண்ணதுல குவாண்ட்ஸ்க்கு 2 சேனல், ஆப்டிட்யூட்க்கு 2 சேனல். நான் மெயினா முதல்ல வந்தது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு வரல. நான் ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சின்னு தான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதிலிருந்து நான் இப்படி வரும்போது எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பி பார்க்கும்போது ஈஸியா இருந்துச்சு. எப்பவுமே நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கோ பிரிப்பேர் பண்றதா இருந்தா, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டைரக்ட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்ல தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஃபாலோ பண்ண 2 சேனல். ஃபர்ஸ்ட் குவாண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆர்கன் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல ஃபாலோ பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஸ்டடி வித் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு சேனல ஃபாலோ பண்ணேன். இவரு ஸ்டடி வித் விக்னேஷ் வந்து மோஸ்ட்லி ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல நான் சில டாபிக்ஸ் ஃபாலோ பண்ணேன். தென் ஆர்கன் நெட்வொர்க்ஸ் இந்த சேனல்ல வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான மேத்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ அத நான் ஃபாலோ பண்ணுனேன். உங்களுக்கு தேவையான டாபிக்க நீங்க அந்த சேனல்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு குவாண்ட்ஸ்க்கு அந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இது யாரு சொல்லியும் நான் சொல்றது இல்ல. நானா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்றேன். அந்த 2 சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்குன்னே நான் ஒரு தனியா நோட்டு போட்டேன். அதுல எனக்கு தேவையான குவாண்ட்ஸ மட்டும் நான் எடுத்து எழுதினேன். ஸோ எனக்கு பெர்சனலா அது ஈஸியா இருந்துச்சு. எனக்கு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும் 2க்குமே எனக்கு அந்த சேனல் யூஸ் ஆச்சு. அடுத்தது ஆப்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, கிராக் வித் ஜாக் நான் ஃபாலோ பண்ணேன். தென் சந்துரு மேத்ஸ்ங்கிற சேனல ஃபாலோ பண்ணேன். இந்த 2 சேனல் தான் நான் ஆப்டிட்யூட்க்கு ஃபாலோ பண்ணது. ஸோ ஆப்டிட்யூட் நான் அந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ஆர்பி, என்டிபிசின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது ஆப்டிட்யூட் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. மேத்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஸோ அதனால நான் மேத்ஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணது இந்த 4 சேனல் மட்டும் தான். வேற எந்த சேனலும் நான் ஃபாலோ பண்ணல. தென் ஆப்டிட்யூட்க்கு நான் தனியா ஒரு புக் வாங்கினேன். அதாவது உளவியலுக்குன்னு தனியா புக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கணிதம் அந்த மாதிரி நான் வாங்கல. நான் ஒரு அகாடமில தான் புக் வாங்கினேன். அந்த அகாடமி நேம் இங்க மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல. இருந்தாலும் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல நான் அந்த அகாடமி நேம் சொல்றேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா வாங்குங்க. இல்லன்னா நீங்க வேற அகாடமியோட புக்கும் வாங்கிக்கலாம். ஆப்டிட்யூட்க்கு நீங்க புக் வாங்கி படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஆ YouTubeல என்னதான் பார்த்தாலும், நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து டேப் ஐஏஎஸ் அகாடமியோட உளவியல் புக் தான் வாங்கினேன். ஸோ அதில எனக்கு யூஸ்ஃபுல்லானது இருந்துச்சு. அதிலயும் நான் எல்லா டாபிக்குமே படிக்கல. குறிப்பிட்ட எனக்கு தேவையான டாபிக் மட்டும் தான் படிச்சேன். மத்தபடி நான் வேற எதையுமே நான் தொடல. இந்த 5 தான் டிஎன்எஸ்ஆர்பி மேத்ஸ் அண்ட் ஆப்டிட்யூட்ல நான் ஸ்கோர் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ அந்த கோர தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. தேங்க் யூ.